வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இந்த முறை 3வது இடம்தான் கிடைத்திருக்கிறது. அங்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேக 2ஆம் இடத்திலும் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. வரைதலின் வாயிலாக எந்தெந்த கட்சிகள், எந்த கூட்டணிகள் எவ்வளவு இடங்களில் முன்னிலை என்பதனை நாம் பார்க்கிறோம். தாவேக தற்போது வரை 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 57 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு தொகுதிகள் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு மஞ்சள் நிறம். அந்த அடிப்படையில் பார்க்குமேயானால் 107 தொகுதிகளில் தாவேக தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அது மண்டல வாரியாக என்னென்ன தொகுதிகள் என்பதனையும் நாம் திரையில் பார்க்கலாம். திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். 57 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். 107 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்தோமே ஆனால் தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தாவேகாவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பரவலாக தாவேக பல்வேறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடக்கு மண்டலத்தில், தொண்டை மண்டலத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மத்திய மாவட்டங்களிலும் சில தொகுதிகளில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல தெற்கிலும் திமுக மிகுந்த வலிமையோடு இருந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளை தாவேக அந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.